வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு கேக்குது. இரியா நான் புரியல. எனக்கு புடி தெரியாதா? இவ வேற. லட்சுமி என்னாச்சுமா? லட்சுமி என்னாச்சுமா? என்னாச்சுக்கா? என்ன சார்? என்னன்னு தெரியல, திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க. எதுக்கு இப்ப கைய பிடிக்கிற? நான் டாக்டர் சார். டாக்டர் தான் உன்னை கைய பிடிக்க சொல்லுதா? ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீங்க நல்லா புடிச்சு பாருங்க. அவர் டாக்டர் குத்துறனா? நீங்க பாருங்க சார். கை கொடுங்க சார். உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. அது ஏன் ஒய்ஃபியா? அப்ப நீங்க கை கொடுங்க. கூச்சமா? இவள நம்பவே கூடாது. புருஷனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி முந்திட்டல நீ. அதுக்காக புருஷன் பொண்டாடினா சும்மாவா இருக்க முடியும்? நீங்க மட்டும் என்ன விரதமா இருக்கீங்க? பயங்கரமா சகல எல்லாரும் குஷியா இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் விஷயத்தை அவுக்கணும். அவுத்து விட்டுரும். அண்ணே அண்ணன் கொஞ்சம் மோர் போடுங்க. மதுரை எனக்கு கொஞ்சம் ஊரா இருந்தா கொண்டாங்க. போ. அண்ணே உங்களுக்கு குழந்தை பிறக்க போற நேரம். நீங்க ஒரு ஹோட்டல் முதலாளியா போறீங்க. அண்ணன் ஒரு ஹோட்டல் திறக்க போறார். நான் மட்டும் தானே? நீங்களும் கூட தான் ஆட்டோமொபைல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. சகலையும் கூட தான் பெட்டிக்கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நேரம் கூடி வருதுன்னு சொல்லுங்க. என்ன மட்டும் தனியா பிரிச்சு பேசுறீங்களே? அண்ணே நீங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து மனசு வச்சீங்கன்னா நாளைக்கே நாங்க அட்வான்ஸ் கொடுத்துருவோம். யோ புரியுற மாதிரி சொன்னதா நீ சொல்லுங்க. அண்ணே இப்ப நாங்கெல்லாம் தனித்தனியா தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. கடை கடம்னா வட்டி ஜாஸ்தியா இருக்கு. தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டா உங்க மாமனார் வீட்டு தான் வசதியா இருக்க, அங்க போய் கேளுங்கன்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வழி சொல்லுங்களேன். வழியே சொல்றேன்னு சொல்லிட்டு வழியே சொல்லாம வந்தா எப்படி சாங்களா? வழியே சொல்லுங்க அண்ணே. அப்படியா? அண்ணே நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க அப்பாட்ட எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரே வருஷத்துல இந்த ஏரியாவில நாங்கெல்லாம் பெரிய பெஸ்டா ஆயிருவா. கடைக்கு பேரே உங்க பேர் தான் வைக்க போறோம். லட்சுமி ஹோட்டல், இந்திரா ஆட்டோ ரிக்ஷா, சுந்தரி பெட்டி கடை. எப்படி சுந்தரி? ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறீங்க. அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா வாங்கி கொடுக்குறோம். சகல சக்சஸ் சக்சஸ். சகல அங்க பாரு அத்தை மாமா வர்றாங்க. நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. வாங்க 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 அத்தை வாங்க மாமா வாங்க. பையா அத கொடுங்க. அத்தை இங்க ஒரு பைய கொடுங்க. சும்மா என்ன கொடுங்க. வாங்க வாங்க. நினைச்சா வந்துட்டீங்க. சகலை நானும் பக்கத்துல வந்துட்டேன் மாமா. நானும் சுந்தரி இந்த வீட்டுல இருக்கேன். பெரிய சகலை ஏத்த வீட்டுல இருக்காரு. கூடிய சீக்கிரம் சின்ன சகலையும் மே வீட்டுக்கு கொண்டு வந்துருவா. நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. நீங்களும் கூட லெட்டர் போட்ட உடனே வந்ததை நினைச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. லெட்டரா? ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? சகல அப்பா போறாரு, நீங்க தாத்தா போறீங்க, நான் சித்தப்பா போறோம். ஐயோ அப்பா எதுக்கு வெளியே நின்று உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. லட்சுமி யார் வந்திருக்காங்க பாரு. சுந்தரி அத்தை மாமா வந்திருக்காங்க. அம்மா லட்சுமி. ஆமா இப்பதான் போய் தெரிஞ்சதா? நல்லா இருக்கீங்களாம்மா? உட்காருங்க மாமா. இருங்க மாமா கொண்டு உள்ள வச்சுட்டு அத்தை மாமா சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ. சாப்பாடுலாம் அப்புறமா இருக்கட்டும். முதல்ல போய் ஒரு தட்டு எடுத்து வாங்க. மாப்பிள்ளைங்களா நாங்களும் ஒரு சந்தோஷமான விஷயமா தான் வந்திருக்கிறோம். சொல்லுங்க. மச்சானுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அதான் பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். என்னது பத்திரிகையா? என்ன கிண்டலா? பொண்ணு பாக்குறதுக்கு எங்களை கூப்பிடல, நிச்சயத்துக்கு எங்களை கூப்பிடல, திடீர்னு பத்திரிகை கொண்டு என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைங்க எங்களுக்கு ஒரு மரியாதை வேணா? அதானே. அப்பா கோச்சுக்காதீங்கப்பா. பையன் லவ் பண்ணிட்டான். அதனால தான் அவசரம் முடிக்க வேண்டியதா போச்சு. ஓ லவ்வா? அப்படின்னா காது வச்ச மாதிரி தான் காரியத்தை முடிச்சாகணும். பட்டு கொடுங்க மாமா. தட்டு வரட்டும் வச்சு கொடுங்க. நமக்குள்ள என்ன மாமா ஃபார்மாலிட்டி? படி தெரியுமா உனக்கு? நம்ம பேர் இருக்கான்னு பாருங்க சகலா. இல்லையாத 3 பேரும் போட்டுக்காதீங்க. ஆமா மாமா தான். நான் சொல்லல. ஏன் மாமா சம்பந்தி எம்எல்ஏவா? ஆமா மாப்பிள எம்எல்ஏவா? சகல மச்சான் பெரிய இடமா பார்த்தா புடிச்சிருக்கான். அதுவும் நமக்கு நல்லதானே சகல. எப்படி மச்சனுக்கு கல்யாணம் ஆனவன்னா எப்படி எம்எல்ஏ வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போயிருவான். அதுக்கப்புறம் நாமளும் நம்ம மாமனார் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போயிட வேண்டியதான். இதத்தான் அதிர்ஷ்டங்கிறது. எப்படி ஒண்ணா வருது பாரு. நம்ம கலாக்காய்க்கு ஆசைப்பட்டோம், பலாக்காயாவது மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி நேரத்துல தான் மாமனார் மாமியார நம்ம உஷாரா கவனிக்கணும். சரியா சொன்னீங்க. இந்திரா, சுந்தரி, லட்சுமி. இந்திரா அத்தை மாமா சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் அதுக்குள்ள முன்னாடி போயிட்டு காடை கௌதாரி நண்டு மீன் சிக்கன் எறா எல்லாம் புடிச்சு வந்துடும். பாத்தியாடி இந்த மாப்பிள்ளைங்களை கேவலமா நினைச்சிய. நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கானுங்க. நம்ம பொண்ணுங்களோட எவ்வளவு பாசமா குடும்பம் நடத்துறானுங்க. நாம வைக்கிற விருந்துல மாமனார் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அப்பவே பண்ணிடுறோம்.
என்ன உன் மச்சான கல்யாணம் போல இருக்கு? ஆமாமா, அதுக்காக தான் மாமனார் மாமியார் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அட கொஞ்சம் நில்லுப்பா, அவசரப்படாத. உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? பத்திரிக்கையில உங்க 3 பேர் பேருமே போடலையே. ஏங்க இப்பதாங்க நாங்க பத்திரிக்கை பார்த்துட்டு வரோம். இது என்னது புது டிசைனா இருக்கு? அட அது வேற இது வேறப்பா. இந்த சும்மா வந்து குழப்பறா. குழப்பல சகல. மச்சான் பத்திரிக்கை தான். நம்ம பேரே போட விட்டுருக்காங்க பாக்குறது. அப்ப 2 பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. ஆமா. இந்த பத்திரிக்கை யார் உனக்கு கொடுத்தாங்க? ஆபீஸ்ல வந்து உங்க மச்சான் தான் கொடுத்தாரு. சகல இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது. விடவே கூடாது. வா சகல. வா மாமா, என்ன மரியாதை பண்ணிருக்கீங்க? 3வது மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய பத்திரிக்கை கொடுத்திருக்கீங்க. மாப்பிள்ளை எங்களுக்கு சாணி மாதிரி ஒரு பத்திரிக்கை கொடுத்திருக்கீங்க. எவன் எங்களை மதிப்பான்? யோ என்ன கேனத்தனமா பேசிட்டு கல்யாண பத்திரிக்கை 3 பேர் பேரே போடல. அதை கேட்கறது விட்டு வேற நம்ம கேட்டிருக்க. சுத்த மனைவி மாதிரி பேசாதீங்க. நம்ம கூலிக்காரங்க. நம்ம பேரை எப்படி போடுவாங்க? நம்ம என்ன எம்எல்ஏவா எம்பியா? நம்ம பேரை போடுறதுக்கு. எங்களை மதிக்காத இந்த கல்யாணத்துக்கு நாங்க வர போறது இல்ல. இந்த பாருன்றா, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போறது இல்ல. சுந்தரி உனக்கு தான். நான் சொல்லும் போது என் வாயை அடக்குனீங்களே, இப்ப இவங்க கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. ஓங்கி ஒண்ணு விட்டா நீ சொல்றத பார்த்தா நானும் பிள்ளையும் சேர்ந்துகிட்டு வேணும்னு உங்க பேரை விட்ட மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. மாப்பிள்ளைங்களா, நான் அடிச்ச பத்திரிகையா இருந்தா உங்க பேரை விட்டு அடிப்புனா, இது அந்த எம்எல்ஏ அடிச்ச பத்திரிகை. அதுல நாள உங்க மச்சான் கிட்ட கொடுத்துருக்கான். அதை எதையோ ஒண்ணு பார்த்துட்டு என்ன தப்பா எடுத்துட்டு பேசுறீங்களே. இத பாருங்க மாப்பிள்ள, உங்க மச்சானுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கிறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேரும் என் மூத்த பிள்ளைங்க மாதிரி. நீங்க முன்ன இருந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சகல, நம்ம அவசரப்பட்டோம். மாமனார் மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாம் எம்எல்ஏ செஞ்ச வேலை. அட எம்எல்ஏ ஆட்சி பத்திரிக்கையாவே இருக்கட்டும். மாமா எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க ஆளுக்கு பேர்ல பத்திரிக்கை போட்டுருக்காரு. அவன் அதே மாதிரி நம்ம பேர்ல போட்டுக்கணுமா? அட என்ன சகல, அவன் எம்எல்ஏ, அதுவும் பணக்காரன். அதை எப்படி நம்ம பேர போடுவான்? மாமா கவலையப்படாதீங்க. மச்சான் கல்யாணத்தை நாங்களே முன்னாடி நின்னு ஜாம் ஜாம் நடத்துறோம். அந்த எம்எல்ஏக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துறோம். நல்லா இருக்குல்ல? அம்மா செலக்ஷன். இந்த 2 பேத்து கலரை விட ஏன் கலர் தான் சூப்பர். அடிப்படி பாடி சிப்படி. இந்தாங்கம்மா, பூவெல்லாம் வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆகணும். இங்க வாங்க. என்னம்மா வந்து சொல்லு. உங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் சொந்தமா தொழில் தொடங்க போறாங்களா? அதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்கம்மா. ஆமாம்மா, இவ வீட்டுக்காரரு சின்ன ஹோட்டல் கடை வைக்க போறாரா. என் வீட்டுக்காரரு பொட்டி கடை வைக்க போறாருமா. இந்திரா வீட்டுக்காரரு கூட ஆட்டோமொபைல் கடை வைக்க போறாராமா. அம்மா அவர் முன்ன மாதிரியே இல்லம்மா, ரொம்ப மாறிட்டாருமா. இப்பெல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாருமா. இந்திராவை கூட தெரியும். சொல்லேண்டி. ஆமாம்மா, என் வீட்டுக்காரரும் இப்ப எல்லாம் குடிக்கிறதே இல்லம்மா. சொந்தமா ஒரு தொழில் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லடி? இன்னும் சந்தோஷமா இருப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாட்ட சொல்லி ஏற்பாடு பண்றமா. பேசிக்கிட்டே இல்லாம ரெடி ஆகி கீழே வாங்க. சீக்கிரமா வாங்கம்மா. அப்பா காதுல போட்டாச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே பணம் கிடைச்சிரும். நீங்க 2 பேரும் சூட்கேஸ் எடுத்து வந்திருக்கீங்களா? கொடுத்து அனுப்புவாங்க, வாங்கிட்டு போங்க. போடிங்க. நீ போடே. மச்சான் கல்யாணம், இது எங்கள் கல்யாணம். ஓய், மச்சான் என்னப்பா? அடாடாடாடா, நம்ம பொண்டாட்டிகளை பாருப்பா, பட்டு புடவையில பளிச்சுன்னு இருக்குங்க. என் பொண்டாட்டிய பாரு, அப்படியே சினிமா நடிகை மாதிரியே இருக்கலையா? என் பொண்டாட்டிய பாரியா, ஸ்ரீதேவி மாதிரியே கண்ணாடி போட்டு பாரு. இந்திரா, மச்சானுக்கு மோதிரம் பாத்தியா? 1 பவுன். சுந்தரி, இந்த மோதிரம் எவ்வளவு தெரியுமா? 4300 ரூபாய். 10 வட்டிக்கு வாங்கினது. மோதிரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. சகல, வாங்க சீக்கிரம் போய் மச்சானுக்கு மோதிரத்தை போடுவோம். வாங்க வாங்க. என்ன? இந்த படம் என்ன வேலைமா? 6000 ரூபாய். கேட்டியா சகல? 6000 ரூபாயா? வேஷ்டி 2000 ரூபாய். ஆக மொத்தம் 8000 ரூபாய். மோதிர வேலை 4000 ரூபாய் தான். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நமக்கு லாபம் 4000 ரூபாய். ஏங்கா, சரியான அல்பங்களா இருக்கும் போல் இருக்க. அல்பிங்கள அல்பம் மகா அல்பங்க. இனி வருஷம் பூரா இந்த மோதிரத்தை பத்தியே பேசிட்டு இருக்குங்க. ஆமா, சும்மா இருங்கடி. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அத சொல்வீங்களா? விட்டு கொடுக்க மாட்டியே. நிறுத்து நிறுத்து. என்னையா வாசிக்கிற? கல்யாண வீடு ஒரு கலகலப்பா வாசிக்கிறதுல? நீங்க யாருங்க? நாங்க யார் தெரியுமா? தெரியாதுங்க. இந்த கரையை வச்சு கண்டுபிடி பார்க்கலாம். நாங்க யாருன்னு தெரியலையே. இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்களா? இத பார், உனக்கு தவில் வாசிக்கிறாரே குன்னக்குடி, அவரை தெரியுமா? அவர் தவில் வாசிக்கிறவர் இல்லைங்க, வயலின் வாசிக்கிறவருங்க. அவர் எதை வச்சா உனக்குறா? கேட்டா ஆமாங்க வேண்டியதானே. குத்துறனா? யோ, உனக்கு என்ன வாசிக்க தெரியும்? எல்லாம் வாசிப்பங்க. கரகாட்டடி. வேற நிறைய மாத்த ஒயிலாட்டடி.
யோ நிறுத்தியா? என்னையா கல்யாண வீட்டுல ஆட்டம் இது? யாரையா நீ? இவா 3 பேரும் நாங்க யாரா? நாங்க யாருங்கிறது நீ இந்த வீட்டுல பொண்ணு குடுக்கறப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும்யா. எங்க பேர் போடாம பத்திரிக்கை அடிச்சியே அப்பவே எங்களை பத்தி கேட்டிருக்கணும். எம்எல்ஏ உன் வேஷ்டிக்காரையும் என் வேஷ்டிக்காரையும் ஒரே மாதிரி இருக்குதே, அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும் நாங்க யாருன்னு. ஏய்யா, ஐயரே, யார் அவங்க? இந்த 3 மூதேவிகளும் உங்க சம்பந்தி சடகோப்பனுடைய மாப்பிள்ளைகள். ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறார், இன்னொருத்தர் உப்மா கிண்டுறார், இன்னொருத்தர் கொசு மருந்து அடிக்கிறார். தலையெழுத்தியா?